நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதனால் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு சகோதர சகோதரி, இந்த உலகம் ஒரு இருளுக்குள்ளே இருக்குது. இந்த இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம் தான் ஏசப்பா. இந்த உலகத்தை பிரகாசிக்க வந்த தேவாதி தேவன் தான் ஏசு கிறிஸ்து. அதனால் என் அன்பு சகோதர சகோதரே, இருளுக்குள்ளே இருக்கிற மனிதர்களை பிரகாசிக்க பண்ண வந்தவரே தேவனாய் கர்த்தர். அந்த கார் நிறைந்து போய் இருக்குது. அந்த உலகம் முழுதுமே நினச்சி தான் காரிருள் நிறைந்திருக்குது. அந்த மக்களெல்லாம் மீட்டு எடுக்க தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரியில் இருளில் நடக்கிற ஜனங்கள்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னா, நீங்கள் இயேசுவை அறிஞ்சாதான் பெரிய வெளிச்சம். என்கிட்ட இருள்னா அக்கினி கடல், இருள், அந்த பாதாளம் இருள் நிறைந்த இடம். அந்த இருளுக்குள்ளே அந்த இருளுக்குள்ளே மக்கள் விழுந்துடக்கூடாதுன்னு தான் பிரகாசமான பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவாதி தேவன், வல்லமையுள்ள தேவன், மகிமை நிறைந்த தேவன் அமர்ந்திருப்பார். அந்த இடத்துக்கு பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமானால் இந்த பாதாளத்துக்குள்ளே போய்விடாதபடி, அந்த பாதாளத்துக்கு இந்த பிசாசுக்கு நீக்கப்பட்ட அந்த இடத்துல ஜனங்களை பூரா கொண்டு போகிறதுக்கும் ஆயத்தப்படுத்தி ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி மெய்யான தெய்வத்தை பார்க்க விடாதபடி அவன் தடை பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் என் தகப்பனுடைய என் அன்பு சகோதர சகோதரி நல்ல விழித்து கொண்டு மரித்த பின்பு அந்த பாதாளத்துக்குள்ளே விழுந்து போயிடாதபடி, மரித்த பிறகு அக்கினியில் தள்ளப்பட்டுறாதபடி நீங்கள் விழித்திருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஏசப்பா நோக்கி பார்த்தா தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும், பெரிய வெளிச்சத்தை பார்க்க முடியும். அங்கே பயங்கரமான இருள், பல்கடிப்பு நிறைந்த இடம். ஒரு பல்கடிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, அலறுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அது வெளிப்படுத்தல் இருக்குது. இப்பட்ட இடத்துக்குள்ளே நீங்கள் யாரும் போயிடக்கூடாதுன்னு தான் ஏசப்பா அந்த உலகத்தில் உங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அதனால் ஏசப்பா நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடைவார்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. மறிச்ச பிறகு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடுறோம். நல்ல பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் வேதத்தில் பார்க்குறோம். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இப்போ மரண இருளில் குடியிருக்கிற மக்கள் மேலே ஏசப்படை வெளிச்சம் உதிக்கணும். அப்போ நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலேருந்து உங்களுக்கு ஒரு நாள் மரணம் சந்திக்கும் போது இந்த மண்ணினால் எடுத்த சரீரத்தை மண்ணில் போட்டு மூடிடுவாங்க. ஆனால் தேவன் கொடுத்த ஆவியும் தேவன் கொடுத்த ஆத்மாவும் அங்கே இருக்குது. ஆவி தேவனத்துக்கு போயிடும், ஆத்மா இளைப்பாறுதலுக்கு போயிடும். அந்த ஆத்மா அந்த ஏற்பட்ட அந்த வெளிச்சத்துக்குள்ளே போய் சேரும், போகும். இயேசுவை பின்பற்றி போனான். அதில் அன்பு சகோதரி சகோதரிகளை இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. அந்த மரண அக்கினியில் விழுந்துடாதீங்க. அங்கே இருள் நிறைந்த இடம். பின்னால் நித்திய காலமும் அதில் ஜனங்கள் கதறிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. அந்த இடத்துக்குள்ள நீங்கள் போயிடுறாங்க. அப்படிப்பட்டவங்க மீட்டெடுக்கிறத ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஏசப்பா பின்பற்றுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடுவார். அதனால் என்னைக்குனாலும் மரணம் சந்திக்கும் போது ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம்.